வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவல் தான் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இது தூதுவளை செடி. இது வந்து நெஞ்சு சளி போகும், தொண்டை சளி போகும். இது மெயினாக தொண்டை சளி நல்லா போகும். இது வந்து மொசுக்க நெஞ்சு சளி போகும். நெஞ்சில் உள்ள சளியெல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு வந்துடும். இது ரெண்டையும் சேர்த்து நான் இன்றைக்கி அடை செய்ய போகிறேன். இது மாடி தோட்டத்தில் தான் ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது அந்த பழம் கிடைக்கும், அதை தூக்கி விதை போட்டிங்கன்னா உங்களுக்கு மொட்டை மாடியிலே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். சீசன் மாறிடுச்சு, இனிமேல் நம்ம இது தேவைப்படும். நான் வந்து உங்களுக்கு அடை செய்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். காஞ்ச மிளகாய், மிளகு, சோம்பு, பூண்டு, இந்த மசுக்க கீரை. இது வந்து அந்த முள்ளாக இருக்கும், பார்த்து நம்ம ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள், இது அரிசி 1.5 அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு ஒன்றா அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மிளகு வந்து நெஞ்சு சளி எடுக்கும். இது வந்து தொண்டைக்கு காரமாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் சளி சீக்கிரம் போகும். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தோசை வாக்கணுன்னா தண்ணியாக அரைச்சிக்கலாம். இது இன்னும் திக்காகவும் அரைச்சி வடை மாதிரி எண்ணெயில் போட்டு சுடுவாங்க. எண்ணெய் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கக்கூடாது. நம்ம சளி பிடிச்சிருந்தா சளி போகாது. அதனால் நான் தோசை தான் சுடுவேன். இப்போ பாருங்கள், சில பேருக்கு கொழுப்பு அதிகமானால் எனக்கு இது பிடிக்காது, அது பிடிக்காதும்பாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டுக்காக நம்ம வெங்காயம் போட்டுப்போம். அதான் அவங்களுக்காக தான். இல்லைன்னா சும்மாவே சாப்பிட்லாம். கல் சூடாயிடுச்சு. எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்தமாரி கொஞ்சம் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதான் இதை எடுத்துங்க, அப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் சுடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த தேங்காய் சட்னி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தேங்காய் சட்னி வைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி கண்டிப்பாக போகும். இது வந்து சளி அதிகமாக இருக்கிறவங்க ஈவினிங் 2 தோசை, மறுநாள் காலையில் 2 தோசை கூட இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கலாம். ஏன்னா அந்த கீரை கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.